இது போல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கலை நம்ம லைஃப்ல வந்தது. நமக்கு குழந்தை இல்லைன்னு நினைச்சு நம்ம வருத்தப்பட்டு இருக்கும்போது கலைய யதார்த்தமா பார்த்து நம்ம அதிகமா பாசம் வச்சோம். இதனால நமக்கும் சந்தியாவுக்கும் சண்டை கூட வந்துச்சு. ஆனா இப்போ நான் கலையை கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்றதை விட பாசம் வைக்கல. எனக்கு அது நல்லாவே புரியுது. ஆனா கலையோட உண்மையான அம்மா பவானி இல்லைன்னு தெரிய வரும்போது அது பெரிய வழியா தான் இருக்கு. அப்போ உண்மையான அப்பா அம்மா யாரு கலைக்கு? அவங்க ஏன் கலைய குப்பத்தொட்டியில போட்டுட்டு போகணும்? என்ன காரணத்துக்காக கலைய குப்பத்தொட்டியில போட்டுட்டு போகணும்? இவ்வளவு ஒரு அழகான குழந்தைய அவங்க ஏன் அப்படி பண்ணிருக்கணும்? இந்த உலகத்துல குழந்தையே இல்லாம நிறைய பேர் தவச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில அவங்க ஏன் அப்படி பண்ணணும்? கண்டிப்பா அவங்க வேணும்னு பண்ணிருக்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்களுக்கே தெரியாம யாராவது உங்க குழந்தைய அவங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்களா? இது எல்லாத்துக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாதான் ஒரு வழி கிடைக்கும். ஆனா இப்போ பவானி எங்க இருக்கா? பவானியே நம்ம கிட்ட குழந்தைய ஒப்படைச்சிட்டு அவன் பாட்டுல போகணும். கடவுளே, ஏற்கனவே பவானி நம்ம கிட்ட பேசின விதத்தை வச்சுதான் சந்தியா தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவ பிரெக்னெண்டா இருந்தது கூட நம்ம கிட்ட சொல்லாம இருந்தா. சந்தியாவோட மனநலம் அப்படி, அதை நம்மளும் புரிஞ்சுக்கணும். ஆனா இப்போ பவானி கலையை நம்ம கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டா. இப்போ கனி மாதிரி கலையை நம்ம விட்ட ஒரு குழந்தை ஆயிட்டா. நம்ம பண்ண பெரிய தப்பு வளர்ப்பு அம்மா கிட்ட இருந்தோம் குழந்தை பிரிச்சதுதான். அது சந்தியா பண்ண தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. அவளோட சூழ்நிலை அப்படி, அவ அப்படி நடந்துக்க வேண்டியதாயிருச்சு. சரி, இந்த பிரச்சனை எப்படியும் என்னடா இருந்து தானே தொடங்கியிருக்கு. இதுக்கு நானே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். என் பொண்டாட்டி பண்ண தப்புக்கு நான் தான் பிராய்ச்சித்தம் தேடணும். நீ கவலைப்படாத குட்டிமா, சீக்கிரமாவே உன்னோட உண்மையான அப்பா அம்மா கிட்ட உன்னை சேர்த்துடுறோம். அதுக்கப்புறம் நாங்களும் நிம்மதியா இருப்போம். உன்னை வளர்த்து உன் பவானி அம்மாவும் நிம்மதியா இருப்பா. சரி, பவானி நம்ம கிட்ட குழந்தைய ஒப்படைச்சிட்டு அவ எங்க போய் இருக்கா? முதல்ல அவ இருக்காளா? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி வருதுன்னா யோசிப்போம். கிடைச்சா போதும். அம்மா வாழ்க்கையில ஜெயிச்சிட்டு இருந்தா வேற எதுவுமே இல்லை.
எனக்கு குழந்தை வர்றதுக்கு முன்னாடியே என் அப்பான்னு சொன்ன உன் வாய்க்காகவது உன்னை சீக்கிரமா உன் அப்பா அம்மா கிட்ட இந்த சரணப்பா சேர்த்து வைப்பேன்டா குட்டிமா. உன் சந்தி அம்மா பண்ணது பெரிய தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவன் இடத்துல இருந்து பார்க்கும்போது அது அவளுக்கு எவ்வளோ பெயினை கொடுத்துச்சுன்னு யோசிச்சு பார்க்கணும். சரி, யாரு வேணாலும் தப்பு பண்ணியிருக்கட்டும், ஆரம்பிச்சது என்னமோ நான் தான். நான் வந்து அதுக்கு எண்டிங்கும் கொடுக்கணும். கண்டிப்பாக கொடுப்பேன். அதுக்கு நல்ல எண்டிங்காக தான் அப்பா கொடுப்பேன். ஐயோ இவனா, இவன் இருக்கிற இடத்துக்கா வந்த? டே மகேஷ், அப்படியே பல்ட்டி அடிச்சிரு. சரி போவோம். சுச்சோ பார்த்துட்டானே. அண்ணா, என்னடா வந்துட்டு இப்படி ஓடுற? அண்ணா அது வந்துங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கலான்னா, வேற ஒண்ணும் இல்லைங்க. மூஞ்ச பாரு, மரியாதை கொடுக்குற ஆளும் மூஞ்சியும். என்ன இந்நேரத்துல வெளியே போயிட்டு வர? அது வந்துங்கன்னா சும்மா போடு வரீங்களா, அதான் நடந்து போய் பூ வாங்கிட்டு. என்னது பூவா? இல்ல பூவெல்லாம் ரசிக்கிற மாதிரி பார்த்துட்டு, அது என்ன கீழே வைக்கிறோம் பார்த்துட்டானா. எனக்குண்ணா அறிவு இருக்குதுங்களா? ஆம்பளை பையனை கண்ணுக்கு நேர நேரம் பார்த்து பேச மாட்டீங்களா? உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தரலைங்களா? என்ன உன் பொண்டாட்டி பாக்குற மாதிரி பாக்குற? டேய், அது பொண்ணுங்கள தான் நேருக்கு நேரம் பார்த்து பேசணும். நீ என்னடா ஆம்பளையும் பார்த்து பேசணும். இப்ப என்னங்கிற எதுக்கு என் கையவே பாக்குற? கதை அப்படி போகுதோ? கலக்கு கலக்கு, உங்க ஆட்டுல மழைதான். நீ மூடு. நீயாவது சில பல வேலையில பார்த்துட்டு அப்பாவாது ஆயிட்ட. நான் இன்னும் அதுக்கு ட்ரை கூட பண்ணல. நான் இன்னைக்கு தான் ட்ரை பண்ண போறேன். மூட்டு போ. பண்ணு, நான் ஒன்றும் சொல்லலப்பா. மூஞ்சி மூட்டு போடா, வந்துட்டான். இதுல தெரியுது, இதுக்கு வெளியெல்லாம் போய் பூவெல்லாம் பார்க்குற மாதிரி பார்த்து பூ வாங்கிட்டு வந்து ஒரே ஜாலிதான். நீங்க சாத்துங்க, என்ன ரொம்ப பண்ணிட்டு இருந்தா அவ்வளவுதான். நானே இன்னைக்கு தாண்டா ஏதோ இதெல்லாம் ஒரு 100ல ஒரு 10% கூட இல்லடா அண்ணன். நீ போட ஒரே வெக்கமா இருக்கு. சரி போ, வெக்கப்பட்டதெல்லாம் போதும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க தூங்காம? அதுவா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு நடுவில் ஒரு பெரிய கோடம், அது எப்படி கோடை அழிச்சு விடலான்னு பாத்துட்டு இருக்கேன். ஓஹோ, சும்மா தண்ணி ஊத்தி விடுற கோடை அழிஞ்சு போயிடும். நீ நினைக்கிற மாதிரி லேசான கோடல தம்பி பையா, அது வேற மாதிரி கோடுறான். ஓஹோ சரிங்கண்ணா, சரி. அப்புறங்க மூஞ்ச பாரு, போய் தூங்குற வேலையை பாரு. நீ சரியான ஆளுதான்டா. சரி எவ்வளவு பூவாங்க? அது என்னத்துக்கு உனக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது. வந்து சொல்லேன்டா. என்னத்துக்கு அது தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போற? எவ்வளவு வேணாலும் வாங்கிருப்போம், உனக்கு என்ன சொல்ல முடியாது. நீ மூட்டு போ. இல்ல எவ்வளவு வாங்கன்னு தெரிஞ்ச காசை கொடுத்துட்டு நாங்களும் கொஞ்சம் வாங்கி. சரணே என்ன? ஒருத்தருக்கு எந்த நிக்கே வைக்கலையோ 9 வண்டடி. இனி வளர்மதி வயசுக்கு வந்தான்னு வரலினா என்னடா? அப்படியா? பாக்குறியா? நான் நினைச்சா எவ்வளவு முளை வேணாலும் பூ வாங்கி என் பொண்டாட்டி கொடுப்பேன். நீ யாருப்பா? நீ பணக்காரி, நீ வாங்கி தருவ. டேய் போடா டேய், ஏன்டா வாழ்க்கையை வாழவே விட மாட்டீங்க? போங்கடா டேய் மூஞ்சி. சரி போ. வரட்டா. மிருதுலா, வாசு வா வாசு. என்ன வாசு, உனக்கு 2 நாளா ஃபோன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிற. வீட்டுக்கு வரல, என்னாச்சு? சாரி மிருதுலா, கொஞ்சம் ஒர்க் டென்ஷன். வெளியூர் வரைக்கும் போக வேண்டியதாயிடுச்சு, அதான் ஃபோன் கூட அட்டன் பண்ண முடியல. இப்போதான் வீட்டுக்கு வந்தேன். நான் வீட்டுக்கு வந்தது யாருக்கும் தெரியாது. உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். உட்காரு வாசு, போறேன். நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ஏய் அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசதான் வந்தேன். என்ன வாசு? மகேஷ் மாமாவோட ஹார்ட் ஆப்ரேஷன் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, ஹார்ட் கிடைச்சிருச்சு. வாசு என்ன சொல்ற? ஆமா மிருதுலா, ஹார்ட் கிடைச்சிருச்சு. ஆனா அதுல ஒரு ரிஸ்க். என்ன வாசு சொல்ற? ஹார்ட் இந்த ஊருக்குள்ள கிடைக்கல, வெளியூர்ல இருந்து தான் ஒரு ஹார்ட் டொனேட் பண்றதுக்காக ஒரு பேஷண்ட் முன்னுக்கு வந்திருக்காங்க. சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு, அதுக்கு நாமளும் அங்கே போக வேண்டியது வரும். சில சைன்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அதான் என்ன பண்றது? எவ்வளவு சைன் வேணாலும் பண்றேன், எங்க வேணாலும் போகலாம். என் வயசுக்கு ஹார்ட் கிடைச்சா போதும். என்ன வாசு, யாரு கொடுக்குறேன்னு சொன்னா? அது யாரு என்னன்னா தெரியல. நான் அதை பத்தி ஃபுல்லான டீட்டெயில் கேட்கல. ஆனா ஹார்ட் கிடைச்சிருச்சுன்னு மட்டும் டாக்டர் சொன்னாரு. இன்னைக்கு ஈவினிங் நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம், அங்க போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். நிஜமாவே மகேஷ் ஹார்ட் கிடைச்சிருச்சுல, என் மகேஷை காப்பாத்திடலாம்ல. எனக்கு இது போதும் வாசு, எனக்கு இது தண்ணி வேற எதுவும் வேணும். எனக்கு என் மகேஷ் வேணும். அழுகிறது முதல் நிறுத்தி மிருதுலாம், நமக்கு டைமே கிடையாது. மாமாக்கு எவ்வளோ சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் மாமாக்கு இருக்கிற ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வந்துடலாம். ஸோ இப்போ நீ என்ன பண்ணுறேன்னா, நம்ம இன்னைக்கு ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போகலாம். யார்ட்டையும் சொல்லாத என்ன? மாமாக்கு டேப்லெட்லாம் கரெக்டாக கொடுத்துட்ருக்கியா? கொடுத்துட்ருக்கேன் வாசு, சாப்பிட்டுட்டு தான் இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிக்கடி நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்கிறான், அதுதான் பயமாக இருக்கு எனக்கு. மிருதுலா, அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கேர்லெஸ்ஸாக விட்டாத மிருதுலா. அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம 2 பேத்துக்குமே தெரியும்.
அதனால நெஞ்சு வலின்னு சொன்னா ஹாஸ்பிட்டல் போய் முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணேன். என்னால் ஒரு 1 வீக்கு இங்கே இருக்க முடியாது ப்ராப்பராக. எனக்கு ஒர்க்கு வேற ஒரு ஊரில் போட்டிருக்காங்க. நான் போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். என்னால் அங்கேயே ஸ்டே பண்ண முடியல. ஏன்னா மாமாக்கு அடுத்து ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயத்தில் தான் நானும் இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவரை நீ தான் கேர் பண்ணிக்கணும். நான் பார்த்துக்கிறேன் வாசு, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆமா வாசு, எல்லாம் ஓகே. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அமௌண்ட் எவ்வளோ வரும்னு சொன்னார். இதை பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, அதை நான் பார்த்துக்கிறேன். வாசு, எப்படி வாசு? எப்படியும் ரொம்ப செலவாகும் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும்னா. அதுக்கெல்லாம் காசுக்கு என்ன பண்ணுறது? நான் இப்போ வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். என்னால் வேலைக்கு போக முடியாது. ரொம்ப மோசமான சுச்சுவேஷன். இப்போ நம்மக்கிட்ட சொத்து பத்தினி எதுவும் இல்லை. எதையாவது அடமானம் வச்சு இது பண்ணுறதுக்கு கூட அடமானம் வைக்கணும்னா என் மகேஷ் எனக்கு போட்ட தாலி செயின் மட்டும்தான் இருக்கு. அதையும் தாலியை விட கழட்டி கொடுக்குறேன். அது மட்டும் பண்ணிடுறியா? மூடுமே இதெல்லாம் விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாத. ஒரு பொண்ணுக்கு தாலிங்கிறது எவ்வளோ முக்கியம் தெரியுமா? அதை கட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறேன். நான் தான் சொன்னேன்ல, காசை பற்றி நீ கவலைப்படாதன்னு. அமௌண்ட்டுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், புரியுதா? நீ பார்த்துக்க வேண்டியது மாமாவை பத்திரமா, அவ்வளோதான். சரி, நான் இங்கே வந்துட்டு போனது யாருக்கும் தெரிய வேணாம். நான் பின்னாடி வெளியே தான் வந்தேன். இப்போ உடனே நான் கிளம்பணும். ஏன்னா வந்தே நீ இருக்க வச்சிருவாங்க. எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஸோ அமௌண்ட்டுக்கு தான் நான் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன். பார்த்துக்கலாம் என்ன? நீ இவ்வளோ உதவி பண்ணுற, உனக்காக நீ என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. நீ உன் வாழ்க்கையை எனக்கு விட்டு கொடுத்துருக்க. நீ நினைச்சிருந்தா எப்பயோ மகேஷை கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா என் ஃபீலிங்ஸ்க்கு மரியாதை கொடுத்து மகேஷ் எனக்கு விட்டு கொடுத்த. இப்போ மகேஷ்க்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனேயும் என்னை விட உனக்கு தான் அதிகமாக துடிக்குது. இதுக்கெல்லாம் நான் என்ன வாசு பண்ண போறேன்? ப்ளீஸ், நீ எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சினா இப்படி அழாம மாமாவை பத்திரமா பார்த்துக்கோ. நம்ம மாமாவை கண்டிப்பாக காப்பாற்றிடலாம். நீ கவலைப்படாமல் தைரியமா இரு. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்னு. எனக்கு இன்னும் 1/2 ஹவரில் ட்ரெயின். நான் வரேன். வாசு, இரு வாசு, ஒரு காஃபி எது குடிச்சிட்டு போ. இல்லை மிருதுலா, அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. நான் அங்கே குடிச்சிக்கிற ஸ்டேஷனில் போயிட்டு வரேன். நான் உனக்கு இருக்கேன், எப்போதுமே இருப்பேன். தைரியமா இருங்க. மகேஷ், என் மகேஷ் ஹார்ட் கிடைச்சிருச்சு. என் மகேஷை காப்பாற்றிடலாம். கடவுளே, யார் அந்த ஹார்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க? அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். மகேஷ், வாடா. என்ன ஏதோ புக்கு படிச்சிட்டு இருக்க? ஏன் படிக்க கூடாதா? போர் அடிச்சது அதான். சரி, போர்லாம் நீ அடிக்காது. மாமா வந்துட்டோம் பத்தியா? என்ன? கொஞ்சம் கீழே குடிஞ்சு பாரு. பொறுக்கி, விளையாட்டுக்கு தான் சொல்றேன்னு பார்த்தா நிஜமா வாடா. பின்ன விளையாட்டுக்கு பேசுறதுக்கு நான் என்ன மென்டல் ஆடி? என்ன பார்த்து உனக்கு எப்படி தெரியுது? ரொம்ப தான் பண்றேன்னா. சரி, பூ வாங்கி கொடுத்ததோட வச்சுக்கோ, அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. என்னடி ஒண்ணு இல்லைங்கிற? இது பூ எவ்வளவு தெரியுமா? உனக்காக நான் காசு போட்டு வாங்கிட்டு வர. என்னடி நீ? அது எவ்வளவு வேணாலும் இருந்துட்டு போகட்டும். என்ன? உன்ட்டெல்லாம் பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, செயல்ல தான் இருங்க. டேய், டேய், மகேஷ் விடு. லூசு, என்ன? பின் என்ன, மனுஷன் பேசிட்டே இருப்பானா? ஏறுமை. சரி, வயிறை ரொம்ப டைட் பண்ணி பிடிக்காத, கொஞ்சம் மெதுவா. ஏன்? அது வலிக்குது அதான். பீரியட்ஸ் அடி. ஏய் சிச்சி, அதெல்லாம் இல்லை. சும்மா பிறந்து வயிறு வலிச்சுட்டே இருக்கு அதான். சரி சரி, உனக்கு வயிறு வலிக்காம நான் சரி பண்றேன். நீங்க சரி பண்ற விதம் எப்படின்னு எங்களுக்கு தெரியாதோ? தெரிஞ்சிருச்சா? நானும் ரொம்ப நாளாவே நோட் பண்ணிட்டு இருக்கேன். முகம் ஒரு மாதிரி பலபலன்னு இருக்கு. அப்படியா? அட உண்மைதாண்டி, ஆள் கூட அழகா இருக்க. எதுக்கு ஐஸ் வைக்கேன்னு தெரியுமே. தெரியுதுல்ல, அப்போ கோஆப்ரேட் பண்றது. போடா. ஆசையா பூ வாங்கிட்டு வந்திருக்கேன், வச்சுக்கோடி. இப்போ அந்த பூவை வச்சுக்கணும். போதுமா? பூ வச்சோன்னையும் இன்னும் அழகா இருக்க. ஐஸ் மேல ஐஸ் வைக்காதடா. மகேஷ், உனக்கு கேட்கட்டுமா? என்ன உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? இப்படிலாம் கிறுக்குத்தனமா கேள்வி கேட்காதுன்னு உன்னை நிறைய வாட்டி சொல்லிட்டேன். கேட்டதுக்கு பதில். அவ்வளோ பிடிக்கும் இவ்வளோ பிடிக்கும்லாம் மற்றவங்கள மாதிரி எனக்கு சொல்ல தெரியாது. என்ன பிடிக்கும், அவ்வளோதான். நீ எவ்வளவு லவ் பண்ற? அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு செயல்லே காமிச்சிருவேன். பொறுக்கி பொறுக்கி பொறுக்கி, புத்தி அங்கேயே தான் இருக்கு. என்ன
அப்படிதாண்டி காதுல காட்ட முடியும், எப்படி காட்டுறது? லஸ்ட்டுக்கும் லவ்வுக்கும் வித்தியாசம் தெரியாதா நீ? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க சாத்துங்கன்னு அப்படியே பேச்சு மாத்தாத. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏய், என்னடி ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஓடுறேன். அவ்வளவு ஈஸியா கிடைச்சிருவனும். ஓ அப்படி. காத்துல சூடும் போல கரையிற உன்னால, காத்துல சூடும் போல கரையிற உன்னால, கண்ணாடி வல முன்னாடி விழ என் தேகம் மெலிஞ்சாச்சு, கல்யாண வரும் உன்னால பேரும் அண்ணால நினைச்சாச்சு, சின்ன வயசுக்குள்ள கண்ணி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே, கல்யாணம் கச்சேரி எப்போது? என்னமோ என்கிட்ட பேசணும்னு சொன்னியா, எதுக்கோ வர சொன்னியா, என்ன? எதுக்கு வர சொன்னேன்னு தெரியாதோ? என்னவா ஐயாக்கு வர வர இளம திரும்பிட்டே இருக்கு போல. எனக்கு என்னடி இளம திரும்புது? நான் எப்பயும் போனதா இருக்காங்க யூத் பாய். இல்ல நீங்க யூத்து தான் இல்லன்னு யாராவது சொல்லிட முடியுமா? இதை சொல்லதான் விட்டுருவீங்களா? இல்ல பிள்ளைங்களுக்கு அப்பாவா இருக்கிறத தாண்டி வேற என்னென்னமோ பண்றீங்க போல. ஏய், என்ன பேசிட்டு இருக்க? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. உண்மை சொல்லுங்க, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய், காது 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 வலிக்குது, திருவாதுடி. அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. எத்தனைடி எத்தனைடின்னு கேக்குறேன். புதுசா இருக்குதெல்லாம். ஆண்ட பேச்சுக்கு ஒரு வாரத்துல இப்ப டி அதிகமா வருது. சரிம்மா, சரி விடு விடு. உனக்கு நல்லாவே தெரியும், நம்ம பெத்ததுலயே ஒண்ணுமே தெரியாத பாப்பாங்கிற மாதிரி இருக்கவன் விக்ரம் மட்டும்தான். அதான் அதுக்கு அது அது வந்து நான் ஒரு ஃப்ரெண்டா இருந்து அவனுக்கு நல்லது பண்ணேன். இங்க பாருங்க, ஃப்ரெண்டா இருந்து நல்லது பண்ண வேணாம், அப்பாவா இருந்து கெட்டதும் பண்ண வேணாம். அவன் பாட்டுல இருக்கட்டும், லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க, சரியா? அப்ப நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாம் வா, நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். யோ ரொம்ப கொழுப்பா? இல்ல கொஞ்சம் கொழுப்பு, கொஞ்சம் திமிரு உனக்கு மேல எனக்கு இருக்கு அன்பு தோழி. லகிலா. ஐயோ லூசுங்க நீங்க. நீ ஒரு பாட்டு பாட்டா கூட லூசுன்னு சொல்லுவீங்களா? ஐயோ என்னதான் பண்றதோ, இப்பதான் தெரியுது பொண்டாட்டிங்க எல்லாரும் இப்படிதான் இருப்பீங்க போல. சரி விடு விடு, என்ன பண்ணிட்டேன், நல்லதான் பண்ணிருக்கேன். சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரணுமா இல்லையா? நல்லா பண்றீங்க, ஆள பாரு. கண்ணுல ஏதோ இருக்கு, எடுத்து விடுறேன். சிப்பாங்க, ஏதோ இருக்குடி, இங்க பாரு, என்னை பாரு, என்னை பாரு. போங்க கிட்ட, ஆள பாரு, போங்க. முத நாள் வேலை எப்படி இருந்துச்சு? உங்க பழைய தோழி துப்பு துப்பு துப்பு. உங்க தோழி என்ன சொன்னா? என்னென்னலாம் பண்ணா? ஓவரா சீன் போட்டிருப்பாளே. நீ சொன்னதெல்லாம் நடந்துச்சு, ஓவரா சீன் போடதான் செஞ்சா. ஆனா அந்த இடத்துல கூட உன்ன நான் விட்டு கொடுக்கல. புல்லரிக்குது. ஏய் என்னடி என்னை போன சொல்ற, அப்புறம் என்னமோ ஒரு மாதிரி கேள்வி கேக்குற, என்ன? இதுக்கு பேரு பொசிஷன் ஹவுஸ். ஓ அப்படியா, சரி. எதுக்கு பல்ல காட்டுறீங்க? இல்ல பொசசிவ் ஹவுஸ்னு சொன்னீங்க, அதான். அதுக்கு பல்ல காட்டுறதுக்கு என்ன சம்பந்தம்? ஒண்ணு இல்ல. சரி என்ன நடந்துச்சுன்னு சொல்லட்டுமா? போனது கைய பிடிச்சி இழுத்தா, கூட்டு போய் சேர்ல உட்கார வச்சு ஜூஸ் கொடுத்தா. அப்புறம் ரொம்ப வேர்த்திருக்குன்னு சொன்னோனையும் கரண்ட் இல்லாம போயிடுச்சு. அவளே அவ சேலையோட முந்தாங்கிய வச்சு நல்லா விசிறி விட்டா. அப்புறம் என்ன, ஒரு கிளாஸ்ல நல்லா சில்லுன்னு ஜூஸ், இனிப்பு நல்லா தூக்கலா இருந்துச்சு. ஆனாலும் இனிப்பு பார்த்தாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணானா, அவ ஒரு வாய் எச்சி வைக்க, நான் ஒரு வாய் எச்சி வைக்க, அப்பப்போ என்ன இனிப்பா இருந்துச்சு தெரியுமா? அப்புறம் என்ன, அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம். பேச பேச நேரம் போனதே தெரியல, அவ்வளவு கதை பேசணும். ஜாலியா இருந்துச்சு தெரியுமா? திரும்ப எப்ப நாளைக்கு காலையில வரணும்னு இருக்கு. ஏய் என்னடி பண்ற? இப்ப ராத்திரா தொடையில இருந்து காலிடு, காலை எடு. முடியாது, உனக்கு எம்புட்டு கொழுப்பு. என்னையுமே சீண்டி பாக்குறியோ? இல்ல நீதான் பொசசிவ் ஹவுஸ்னு சொன்னியா, அதான் அந்த பொசசிவ் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு குன்னி போட்டுருவேன். இங்க பாரு, அங்க உன்னை எதுக்கு வேலைக்கு அனுப்பணும், அந்த வேலையை மட்டும்தான் பார்க்கணும்னு தான் சொல்லி அனுப்புனேன். அதுக்கு மேல வேற ஏதாவது இருந்துச்சே? என் மேலதான் உனக்கு அதிகமா நான் நம்பிக்கை இருக்கு. இப்பவும் இருக்கு, ஆனா உங்க இந்த குறும்புத்தனம் இருக்கு பாத்தியா, அதுலதான் நம்பிக்கை இல்ல. ஓ அப்படியா? அப்போ இந்த குடும்பத்தினத்தை வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணலாம். அது என்கிட்ட மட்டும். அதுக்குதான் இங்க வழியே இல்லையே. என்ன? சரி கோவப்படாத போது தொடையில இருந்து காலிடுறி. சும்மா ஃபன்னுக்கு இதுதான். நீ நேர்ல வந்து பார்க்காமலே அவன் என்கிட்ட என்ன பேசியிருப்பா, நான் எப்படி அவளுக்கு பிஹேவ் பண்ணியிருப்பேன், அவளுக்கு எப்படி ஆன்சர் பண்ணியிருப்பேன், அவன் என்கிட்ட எப்படி கொஸ்டின் பண்ணியிருப்பா, இது எல்லாத்தையும் என் கண்ணை வச்சு நீ கண்டுபிடிப்ப. அதையும் மீறி நான் அவகிட்ட என்ன பேசிட்டு போறேன்? நான் எப்பவுமே உண்டடி பொண்டாட்டி. அது
அப்புறம் சஞ்சய் பார்த்தேன், அவர்கிட்டயே சொல்லிட்டு தான் வந்தேன். என்ன வழி பிறக்குன்னு அவர் தான் சொன்னாரு. ஓஹோ. கொஞ்சம் மாத்திடி. நான் நினைக்கிறேன் அதிரா, அவளுக்கும் ஒரு ஃபேமிலி இருந்தா அவ இப்படிலாம் நடந்துக்க மாட்டாள்ல. அவ சைட்ல இருந்து நம்ம யோசிக்கணும்ல அவ பண்றதெல்லாம். உண்மைதான். ஆனா அவ இப்படி திருந்தாம இருந்தாளா, அவளை எப்படி மாத்திக்க முடியும்? கூடிய சீக்கிரமாவே அவளை திருந்துற மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து அவளே அவ கையால நம்ம சொத்தெல்லாம் எழுதி கொடுக்குற மாதிரி பண்ணிடலாம். நம்ம சொத்தை மீட்டெடுத்து நம்மளோட வீட்டுக்கு போற அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் விஜய். சீக்கிரமாவே நடக்கும். ம். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. என்னடி இதுக்கே நின்னுட்ட? வா போலாம். அதுக்கு மேல முடியாது, போடா. என்ன முடியாது? ஏண்டி வீட்ல இருந்து கொஞ்ச தூரம் தான் நடந்து வந்த? சொல்ல போனா கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் இடைவெளி தான். இதுக்கே முடியலனா எருமை மாடு, யாராவது அன் டைம்ல எழுப்பி கூட்டி வருவாங்களாடா? ஏன்டா இப்படி பண்ற? டைமா? அடியே மணி என்னன்னு தெரியுமா? 4:30 மணி. பிரெக்னெண்டா இருக்கும்போது 4:30 மணில இருந்து தான் வாக்கிங் பண்ணணும், நிறைய யோகா பண்ணணும். என்ன ஒன்னும் தூரமா இருக்க மாதிரி பேசிட்டு இருக்க? இன்னும் 3 மாசத்துல குழந்தை பிறக்க போகுது. நார்மல் டெலிவரி தானே வேணும்னு சொல்லியிருக்க. அதுக்காக யாராவது 4:30 மணிக்கு வாக்கிங் போவாங்களாடா? முடியலடா. அம்மா, நம்ம எங்க அம்மா வீட்ல இருந்துக்கிறேன்டா. அம்மா வீட்டுக்கு போகலாம், வளகாப்பு போட்டதுக்கு அப்புறம் போலாம். வா. மாமா, முடியல மாமா, எனக்கு தூக்கமா வருது மாமா. சத்தியமா நடக்கவே முடியலடா, தூக்கமா வருது. பேசாம நான் உன்னோட மடியில படுத்துக்கிறேன், நீ கீழே உட்காரு. என்ன மடியில படுத்துக்கிட்டு நான் தூங்குறேம்மா. 5 மணி 6 மணி ஆனோன்னு என்னை எழுப்பி விடுங்க, நம்ம 2 பேர் வாக்கிங் போலாம். மூச்சு முட்டுதுடா, நடக்க முடியல. அடி விழும். அந்த வேலைலாம் இங்க ஆகவே ஆகாது. என்ன ஒழுங்கா நடந்து அங்கங்க எக்ஸசைஸ் பண்ணி வார்ம் அப்லாம் பண்ணாதான் நார்மல் டெலிவரி ஆகும். டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸசைஸ் தான் நிறைய பண்ண சொல்லியிருக்காங்க. டேய், அதுக்குன்னு டைம் எல்லாம் இருக்குடா. ஏன்டா 4:30 மணிக்கு ஊசி போட்டு உயிரை வாங்குற? இங்க பாரு, நீயும் உடம்ப ஹெல்த்தியா பாத்துக்கிட்டாதான் நம்ம பாப்பாவும் ஹெல்த்தியா இருக்கும். என்ன நாளைக்கு நம்ம செக்கப் போக போறோம். அப்போ பாப்பா எவ்வளவு ஹெல்த்தியா இருக்குன்னு பார்க்கணும்ல. அதுக்கு தான் அப்படி பண்ற. கொஞ்சம் ரிஸ்க் எடுமா. நீ என்ன சொன்ன? நான் சிசேரிங் பண்ணிக்கவே மாட்டேன், எனக்கு நார்மல் டெலிவரி தான் வேணும், என்ன ஆனாலும் சரின்னு என்கிட்ட அவ்வளோ கட் அண்ட் ரைட்டாக சொன்னேன். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? உடம்பு நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், நடக்கணும், வாக்கிங் போகணும், குனிஞ்சு நிமிந்து வேலையெல்லாம் செய்யணும். உடனே வீட்டில் வேலையே செய்ய சொல்கிறாங்க. உடம்பு பார்த்து நல்லா வார்ம் அப் பண்ணி வாக்கிங் பண்ண தானே சொல்கிறேன். வேற என்ன உங்ககிட்ட கேட்குறேன்? எல்லாம் ஓகே தான், ஆனால் என்னால் முடியல. தூக்கமா வரும் காலையிலேயே. நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் காலைல 8 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். இப்போ மாசமாக இருக்கும்போது ரொம்ப தூக்கமாக வருது. என்னால் முன்ன மாதிரி தூங்க கூட முடியல. அதான் இன்னும் நேரத்தில் வேணாம். இங்கே பாரு, மார்னிங் டைமில் தான் உடம்புல இருக்க ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா ஸ்பீடாக ஒர்க் ஆகும். ரத்த ஓட்டம் கூட அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும், மைண்ட் கூட அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும். அந்த டைமில் எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் நமக்கு அது ஃபுல்ஃபில்லாகவே இருக்கும். ஒரு 2 நாள் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் நார்மல் ஆகிடும். என்ன கொஞ்சம் கஷ்டப்படுறான் என் குட்டி மேல. சின்னங்கி செல்லோல என் பட்டுல கொஞ்சம் தூரம் நட, அப்புறம் மாமா ஒன்று தூக்கிட்டு போறேன். தூக்கிட்டு போவியா? நான் தான் வெயிட்டாக இருப்பேன்னு சொல்லுவியே, அப்புறம் எப்படி தூக்கிட்டு போவேன்? உன்னால அது முடியாதே. உண்மைதான் அப்படின்னு போய் சொல்ல வேண்டியதான். ஏய் நான் தூக்கிட்டு போறேன் தாண்டி சொன்னேன். இவ ஒருத்தி இங்க பாரு, ரொம்ப முடியாது அத சொன்னேன். நீ மட்டும்தான் பரவாயில்ல, பாப்பாவையும் சேர்த்துல தூக்கணும். இப்ப தூக்கிட்டு போவேன்னு சொன்னேன். போடா நீ, போடா, நான் வரலடா. நான் இங்க இருக்கேன், நீ போடா, வரவே இல்ல. என்னால நடக்க முடியாது, எனக்கு கை கால்லாம் வலிக்குது தெரியுமா? ஏன் நைட்ல கூட்ட வேண்டியதானே? எதுக்குடா இந்த இடத்துல வாக்கிங்லாம் கூட்டு வந்து என் உயிரை வாங்குற? இதெல்லாம் எனக்கு வந்ததுக்கு பதிலா நீ வயித்துல பாப்பா வச்சுக்கிட்டு உனக்கு வந்திருக்கணும்டா. அப்போ அதை நான் உனக்கு பண்ணும்போது உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியும்டா. இங்க பாரு, நான் ரொம்ப பொறுமையா பேசுறேன். பொறுமையா பேசும்போது அப்படியே அதுக்கு ஃபாலோ பண்ணணும். என்ன ரொம்ப கோவப்படுத்தினா அப்புறம் ஓஹோ, கோவலா வருமா? இங்க பாரு, கோவலாம் நியாயமா வரணும்னா எனக்கு தான் வரணும், உனக்கெல்லாம் வரக்கூடாது. என்ன நீ என்ன பண்ண? காலையில நீ எழுப்பி விட்டு கூட்டு வந்தது இல்லாம நடன வர சொல்ற. சரி, நடக்க முடியலன்னா தூக்கிட்டு போவேன்னு கேட்டா ரொம்ப
சொல்ற? எதுவுமே பண்ணாம நீ ஏன் நீ வம்பளுக்கிறதுக்காக கூட்டு வந்து நீ கோவப்படுவியா? நான் தாண்டா கோவப்படணும். கோவம் வந்தா என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. கோத்த குரடி சும்மா நோயினு கோவப்பட்டுக்கிட்டே இருக்கா. ஓ கோவப்படுறனா? இப்ப பாக்குறியா நான் எப்படி நடக்கிறேன்னு? நீ என் பின்னாடி மூச்சடைக்க ஓடி வா. ஏய் நில்லடி, மெதுவா போ. ஐயோ ரெண்டு பாத்துக்கணே, மகேஷோட அண்ணன் தானே. கண்ணா என்ன நம்ம பேர சொல்றாரு? நீங்க கண்ணனா? ஆமா, என் பேர் கூட கரெக்டா சொல்றீங்க. தெரியும், அன்னைக்கு பார்ல கூட உங்களை பார்த்தனே. ஆனா இப்ப என் பேர் என்ன சொல்லலையே. தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. நானும் பேசணும். என்ன இவனும் பேசணுங்கிறான்? அப்போ ஒருவேளை அந்த பொண்ணு யாழினி இறந்ததுக்கு மகேஷ் காரணம் என்னன்னு இவனுக்கு தெரிஞ்சு போச்சா? அப்படி தெரிஞ்சு போனா அவன் நேரம் மகேஷ் கிட்ட தானே பேசணும். எதுக்கு என்கிட்ட வந்து பேசணுங்கிறான்? அப்ப நான் தான் மகேஷோட அண்ணன்னு இவனுக்கு தெரியும். என்ன பேசணும்? நீங்க என்ன பேசணும்? நானும் ஒரு முக்கியமான விஷயம் தான் உங்ககிட்ட பேசணும். நீங்க எப்ப ஃப்ரீயா இருப்பீங்க? ஏன் இப்பவே பேசலாமே. இல்ல அது பேசுறதுக்கு கொஞ்சம் கரெக்டான பிளேஸ் வேணும். ஸோ உங்க ஆஃபீஸ் வச்சிருக்க வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அப்போ என்னை பத்தி எல்லாத்தையுமே மகேஷ் சொல்லியிருக்கான். இன்னைக்கு மதியானம் 1:30 மேல நான் ஃப்ரீ தான். நான் உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்ணி வைக்கிறேன், அங்க வந்துருங்க. கண்டிப்பா. சரி ஓகே. ஏன்னா இந்நேரத்துல என் ஒய்ஃபை வாக்கிங் கூப்பிட்டு வந்தேன். ப்ரெக்னெண்டா இருக்காங்க. ஒய்ஃபை வாக்கிங் கூப்பிட்டு வந்துடா. இனி யாரும் அவனுக்கு கல்யாணம் இருக்குமா என்ன? சரி ஓகே, மதியானம் 1:30 மேல மீட் பண்ணலாம். நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். ஓகே, அப்ப நான் வரேன். என்ன பேசணும்னு நினைக்கிறாரு? ஒரு தடவை தெரியும்ல, பாத்துக்கலாம். ஐயோப்பா முடியலடா சாமி. மூடிட்டு அங்கேயே இருந்திருக்கலாமோ? இதுக்குதான் சந்தியா வெட்டி வீரப்பெல்லாம் போடக்கூடாது. அம்மா மூச்சு வாங்குது. ஐயோ கொஞ்ச தூரம் நடந்ததுக்கே இந்த மூச்சு வாங்குதே. ஏன்டா செல்லக்குட்டி, அம்மாவோட நிலைமை பாத்தியா? சுத்தமா முடியல. உங்க அப்பா இன்னமும் வரானாமா? சரி வெயிட் பண்ணுவோம். ஓ, அங்க இருந்து இங்க வந்து உட்கார்றதுக்கு ஒரு வேமா ஓடி வந்தீங்களோ? இப்படி இந்த வெட்டி வீரா உனக்கு மெதுவா நடந்து போகணும். அப்படி நான் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி ஓடி வர்றது. சரி முடியல, வா வந்து உட்காருவேன். ஆடா அப்பாடா, இப்பதான் ஜாலியா இருக்கு. எரும மாடு மடியேறி உட்காந்துக்கிட்டு ஜாலியா இருக்கா. உனக்கு என்ன தெரியும்? காலங்காத்தால எழுப்பி கூட்டு வந்து என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்க நீ? காலையிலேயே இந்த மாதிரி வாக்கிங் பண்ணா உடம்புக்கு நல்லது. எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நல்லதுக்கு சொல்றது எதையும் காதுல வாங்காத. மூஞ்சி நல்லதுக்கு சொன்னா மூட்டு போடா. எவ்வளவு திட்டமோ திட்டிக்கோ. இன்னைக்கு ஒரு நாள், நாளைல இருந்து கரெக்டா 5 மணிக்கு அலாரம் வைப்பேன். இதே மாதிரி வாக்கிங் பண்ணணும், ஓகேவா? மாமா வேணாண்டா மாமா. நான் சொல்றேன் நீ கேளு. நான் என்ன சொல்றேன்னா அதுதான் நடக்கணும். அப்புறம் அதான் நாளையில இருந்து 7 மணிக்கு அலாரம் வைப்பியா? என்ன நான் எந்திரிச்சு வீட்டுக்குள்ளே நடப்பனா? அதுக்கப்புறம் நீ ஆபீஸ் போயிருவியா? நல்லது சொன்னா கேட்கவே கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன். அப்படிதானே? நல்லதெல்லாம் இல்ல மாமா, அப்பெல்லாம் கிடையாது. நான் குட் கேர்ள், எல்லாமே நான் கேட்பேன். கேட்காமலாம் இருக்க மாட்டேன். ஆனாலும் இங்க பாரு, யாரு என்ன சொன்னாலும் சரி உன் நல்லதுக்காக மட்டும்தான் சொல்லுவாங்க. அதை மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அடுத்த வழியை பாரு. சபா லட்சர் எடுக்காதடா. சரி அது இருக்கட்டும். நம்ம பாப்பாக்கு என்ன பேர் வைக்கலாம்னு முடிவு பண்ணலாமா? நம்ம நாளைக்கு வாக்கிங் எப்படி போலான்னு முடிவு பண்ணலாமா? பேசாதடா. நம்ம குட்டி பாப்பாக்கு என்னென்னலாம் பேர் வைக்கலாம்னு நம்ம வீட்டில் இந்த டக்குன்னு படம் பேர் ஞாபகம் வர மாட்டேங்குதே. பெரிய படத்தில் சமந்தாவும் விஜயும் பேர் எழுதி குடிக்க போட்டு வீட்டில் இருந்து எடுப்பாங்க தெரியுமா? அதே மாதிரி ஆம்பளை பிள்ளையில ஒரு பேர், பொம்பளை பிள்ளையில ஒரு பேர் எழுதி போட்டு நம்மள வீட்டில் குடிக்க பார்க்கலாமா? ஆசை பாருங்கடா. ஏன் இருக்கக்கூடாதா? சொல்லு மாமா. இங்கே பாரு, என்ன பேர் வைக்கிறதா இருந்தாலும் சரி உன் பேரில் பாதி என் பேரில் பாதி ரெண்டும் கலந்துருக்கணும், ஓகேவா? ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி. சரிடி பட்டு ஆசைதான் ஆசை. நமக்கு வளகப்பு வேற வைக்க போறாங்களாம். ஜாலியா இருக்குல்ல? அதான் என்னை பிரிஞ்சு போப்பாரு இல்ல, அப்போ உனக்கு ஜாலியா தான் இருக்கும். இல்ல நான் இது கொண்டு பிரிஞ்சு போகணும். அது ஒரு சைடு ஜாலி தான். ஆனா பாப்பா சீக்கிரமா வரப்போகுதுல்ல. பாப்பா வந்ததுக்கு அப்புறம் தூக்கி தூக்கி கொஞ்சம் நானு யாருக்குமே தர மாட்டேன். எனக்கு கூடவா? நான் உனக்கு தருவேன்டா. உனக்கு தராம என்ன பண்ண போறேன்? பைத்தியம். இப்படியுமே லவ் லைஃப் லாங் டிராவல் ஆகணும் மாமா. கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா தோன்றும் அதையாவும் பேச பல ஜென்மம் வேண்டும். 7 ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே
எதுக்கோ வர சொன்னீங்களா? எதுக்கு? என்னடி நக்கலா கேள்வி கேட்டுட்டு இருக்க? ரெஸ்பாண்டன்ட் மேடம், எங்க பிரின்சிபல் மேடம் கரெக்டாக தானே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் மட்டும் என்ன டீப் போட்டு பேசுறீங்க? அப்போ எங்க பிரின்சிபல் மேடமும் பதிலுக்கு டி 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 கூப்பிட முடியும். சாரி, கூப்பிட வேண்டியது இருக்கும். ஏய், நீ ஸ்டூடெண்ட் தானே? போடி கிளாஸ்க்கு. அவளுக்கு டவுட்டாமா கிளியர் பண்ணுறதுக்கு நான் தான் வர சொன்னேன். ஸோ நான் கூப்பிட்ட என்னோட ஸ்டூடெண்ட்டை வெளியே துரத்துறதுக்கோ இல்லை போன சொல்கிறதுக்கோ உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இல்லை கரஸ்பாண்டன்ட் மேடம்? எது கூப்பிட்டீங்க? ஏய், இந்த காலேஜ்ல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? ஒரு 3 நாள் காலேஜுக்கு வராம போயிட்டேன். என்னதான் நடக்குதுங்க? நான் நடக்கிறேன், என் தங்கச்சி நடக்கிறா, ஹாடு மாடலாக நடக்குது, ஏன் நீ கூட நடக்கிற. வேற என்ன? ஏய் வேணாடி. என்னமோ எங்க பிரின்சிபல் மேடம் மட்டும் வேணும்னு சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீ வாய மூடி. ஏண்டி 2 நாளா நான் காலேஜுக்கு வரல, எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஆமா நடந்துட்டு இருக்கு. क्वेश्चन நீ தான் எடுக்கறேன்னு சொன்ன. ஆமா நான் தான் எடுத்தேன். என்ன எல்லா क्वेश्चनும் அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து எடுத்துர்க்க? ரெண்டாவது क्वेश्चन எல்லாமே அவுட் ஆயிருக்கு. ஓ அப்படியா? ஏய் என்ன நக்கலா? யாரடி எஜுகேஷன் மினிஸ்டர்ட்ட பேசுறது? இந்த காலேஜ் டாப்ல இருந்தது உங்களால தானே? இப்போ நீங்களே இறக்கி விடுற மாதிரி ஒரு வேலைய பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம், காலேஜ் எங்களோடதுன்னு யார் சொன்னது? எங்க பேர் எழுதினா நீங்க காலேஜா? நீ தான் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டீல, இது உன்னோட காலேஜ் தானே? ஒன்று புரிஞ்சுக்கோ, இந்த காலேஜில் நான் பிரின்சிபலாக மட்டும்தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி இந்த காலேஜுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. என்ன கரஸ்பாண்டன்ட் உனக்கு தான் எல்லா சம்மந்தமும் இருக்கு. ஸோ கொஸ்டின் பேப்பரை நீ தான் அவுட் பண்ணியிருப்ப. ஏய் நான் எப்படி அவுட் பண்ணுறேன்? நான் 3 நாள் காலேஜ் சைடே வரலடி. ஓ சரி, கொஸ்டின் எல்லாம் அவ்வளோ ஈஸி மேம், எல்லாமே அவ்வளோ சப்பையா இருந்துச்சு. என்னங்கடி அக்கா தங்கச்சி சேர்ந்து கலாய்ச்சிட்டு இருக்கீங்களா? ஏய் நிறுத்து, என்ன கலாய்க்கிறோம்? இப்போ கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆனது உனக்கு அவ்வளோ வெறியா இருக்கு. இந்த காலேஜோட ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டு என் மாமாவோட ட்ரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கனெக்ட் ஆன ஒரு விஷயம். அங்கேருந்து நீ வெளியே ஆளுங்களுக்கு பணத்தை கொடுத்து கல்வியை விற்றுக்கிட்டு இருக்க. நீ பேசிகிட்டு இருக்கியா? கல்விங்கிறது விற்கக்கூடிய பொருள் கிடையாது, அறிவு சார்ந்தது. என்ன நீ பேசுறியாடி? நீ இந்த தப்பை பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் தான் கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணேன். என்ன பண்ணுவேன்? ஏ அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே. வாய மூடுறி. இங்கே பாரு, காலேஜோட பிரின்சிபல் தான், அதுக்காக உள்ளே வந்து போகிற கணக்கு கூட தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு நான் முட்டாள் இல்லை. எவ்வளோ விவரமாக இருந்த காலேஜ் கனெக்டடாக இருக்கிற ட்ரஸ்ட் ஆஃபீஸ் கூடயே நீ எல்லாம் பண்ணி கல்வியை விற்றுக்கிட்டு இருப்ப. எல்லாமே எங்களோடது இல்லைதான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக கல்வி ஒரு இடத்துல விற்பனையாக போகிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. ஒரு கரஸ்பாண்டனாக கிடையாது, ஒரு மனுஷியாக இருந்த கூட என்னால் ஏற்றுக்க முடியாது. நீ எல்லாம் பொம்பளையான்னு கேட்குறேன். இதுக்கு நான் கோர்ட்டில் கேஸ் கொடுத்தா எவ்வளோ தூரம் போகும் தெரியுமா? தம்பியை கொண்ட கேஸ் மாதிரிலாம் இது இல்லை. என்ன இதுக்கு சிவியராக ஆக்ஷன் இருக்கும். என்ன காசை எடுத்து கல்வியை எஜுகேஷன், கல்விங்கிறது எவ்வளோ ஒரு அழகான அற்புதமான விஷயம் தெரியுமா? அதை எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணணும்னு தெரியுமா? நீ எல்லாம் படிச்சு என்னத்தை தான் கலட்டியும். என்னடி உனக்கு? ஆமாடி நான் தான் பண்ணேன். அதான் உன் மூஞ்சில எழுதி ஒட்டி இருக்கு. என்னடி அக்கா தங்கச்சி என்ன பண்ணிட முடியும்? உங்களால ஒரு அணி கட்ட முடியாது. என்ன நான் அப்படிதான் பண்ணுவேன். அப்போ நீ திருத்திக்க மாட்டேன். அப்போ எத்தனை செமஸ்டருக்கு எவ்வளோ கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆனாலும் சரி, நான் யூனிவர்சிட்டிக்கு பதில் சொல்லிக்கிறேன். நான் கொஸ்டின் பேப்பரை அவுட் பண்ணுவேன், அவுட் பண்ணிகிட்டே இருப்பேன். எல்லாரும் பார்த்து எழுதிட்டு போகட்டும். பார்த்துக்கலாமா? எப்படி வசதி? வேணாண்டி, தேவையில்லாமல் என்னோட விஷயத்தில் தலையிட்டு இருக்காத. நீ என்ன பண்ணாலும் நான் அப்படி தான் பண்ணுவேன். அப்போ நாங்கள் பண்ணாலும் நீ கேள்வி கேட்கக்கூடாது. என்ன நித்யா? சரிதாக்கா, உன்னை எங்கே கவனிக்கிறோமோ அங்கே கவனிச்சுக்கிறேன். ஏய் நான் யாருன்னு நினச்சேன்? இந்த காலேஜுக்கு பிரின்சிபலாக மட்டும் இல்லை, இது எங்களோட காலேஜ். என்னைக்கா இருந்தாலும் இது எங்ககிட்ட வரும். என்ன ஒரு சின்ன விஷயம் தப்பாக நடந்தால் கூட என் கண்ணில் அது தட்டுப்பட்டுரும். என்கிட்ட மோதாத. என்ன நான் வேற மாதிரி. அச்சுக்குட்டி, என்னடி தங்கம், மாமா தின்னாலும் பார்க்காம இருந்துட்டுனா சாரி என் செல்லம். வணக்கம் மாமா சொல்றீங்களே. ஆமா, என்ன இதுக்கு மேல எல்லாம் சொல்லுவாங்க. என்ன குட்டிமா எப்படி இருக்க?
சாரிடா குட்டிமா, ரொம்ப அண்ணா பிஸியாக இருந்துட்டேன். நானும் நினைப்பேன் உன்னை வீட்டில் வந்து பார்க்கணுன்னு. அப்படிலாம் இல்லைண்ணே, நீ பார்க்கலனாலும் உன் மனசுக்குள்ள நினைப்பேன், எனக்கு என்ன தெரியாதா? நானும் வரணும் தான் நினைப்பேன். ஆனால் வீட்டில் வேலையே நேரம் கரெக்டாக இருக்குண்ணே. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், கல்யாணத்துக்கு அப்புறம் வேற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம்ல. பொண்ணுங்களோட லைஃபே இதுதான் என்னண்ணே. அது உண்மையான விஷயம்டா குட்டிமா. எங்கண்ணா அன்னிக்கானா? உங்க அண்ணி காலேஜ் போயாச்சு. ஏற்கனவே நிறைய நாள் லீவ் எடுத்தாச்சுல்ல, அதான் காலேஜ் கிளம்பி போயிட்டாங்க. மாப்பிள்ளைங்க அவரும் வேலைக்கு போயிட்டாரு. சரி, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, வீட்டில் இருக்கவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு இன்னைக்கு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரிடா குட்டிமா, மாப்பிள்ளை வந்தா கேட்டேன்னு சொல்லுண்ணா. அப்புறம் நீ நல்லா தானடா இருக்க? எனக்கு என்னண்ணே, நான் நல்லா தான் இருக்கேன். அவர் என்னை நல்லா வச்சு பார்த்துக்கிறாரு. ஆனால் நம்ம குடும்பத்தோட நிலைமையை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. ஒரு காலத்துல இப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம் அந்த குடும்பத்துல. ஆனா இன்னைக்கு எல்லாமே சுக்குநூறா உடைஞ்சு எல்லாம் தடமாறி கிடக்குனே. ஒரு காலேஜோட கரஸ்பாண்டன்ட் நீ, ஒரு காலேஜோட லெக்சரு மகேஷ், ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட எம்டி நம்ம சரணு, ஒரு ட்ரஸ்ட் ஆஃபீஸோட எம்டி நம்ம பெரிய அண்ணன். இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு சந்தோஷமா இருந்தோம்ல. இப்போ எல்லாமே குருவி கூடுற கல்லட்டு விட்டு எரிஞ்ச மாதிரி நம்ம வாழ்க்கை ஆயிடுச்சுல. டே குட்டிமா, அப்படிலாம் கிடையாது. நீ ஏன் அப்படி நினைக்கிற? நம்ம வாழ்க்கை எப்போதுமே ஒரே மாதிரி இருக்கும்னு நம்ம நினைக்க கூடாது. அது முட்டாள்தனம். இந்த வாழ்க்கை யாருக்கு வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் மாறும். அதுக்கு ஏத்தாப்புல நம்மளையும் நம்ம மாத்திக்கணும். புரியுதா? இருந்தாலும் கஷ்டமா இருக்குனே, என்னால கூட உங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியலன்னு. நீ பாரு, அப்படி ஒரு விஷயத்த என்னைக்குமே பண்ணணும்னு நினைக்காத. நாங்க எல்லாரும் நீ நல்லா இருக்கணும் தான் உனக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து உன் வாழ்க்கையை பார்க்க சொன்னோம். நாங்க எல்லாரும் என்ன பாடுபட்டாவது முன்னேறிடுவோம். இந்த நிலைமை இப்படியே இருக்காதுடா குட்டிமா, சீக்கிரமாவே மாறும். நீ கவலைப்படாம தைரியமா என்ன. ஓனே, இங்க பாரு, நீ உன் வாழ்க்கையை பாரு. அண்ணனுங்களா இருக்கோம்ல, எல்லாத்தையும் மாத்திடுவோம். சீக்கிரமாவே இழந்த சொத்து நம்ம கைக்கு வரும். கவலைப்படாதடா. சீக்கிரமா நம்ம குடும்பம் பழையபடியே ஆகணும்னே. எல்லாருமே நம்ம சொந்த வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருக்கணும். அந்த நாள் சீக்கிரமாவே வரணும். சீக்கிரமாவே வரும், கவலைப்படாத. சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல் வளர்த்து கதை சொல்லவா, கனவில் நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா. அப்பா முடியல, நெஞ்சு வலிக்குது. சரணே, மீறுதலா எதுக்கு இப்படி வலிக்குதுன்னு தெரியலையே. மீறுதலா, மீறுதலா, ஐயோ யாராவது என்ன காப்பாத்துங்க. மீறுதலா. தாண்டி வாழ்ந்திருப்பேன் என் கண்ணில்